எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் வந்து ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் செஞ்சால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஃப்ரைட் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதில் சிப்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 விதமான சிப்ஸ் ரெசிபீஸ் தான் காட்ட போகிறேன். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ், இன்னொன்று வந்து பாவக்காய் சிப்ஸ். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக கழுவி தோலை சீவி ஸ்லைசர் யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு நல்ல மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்லைஸ் பண்ண பிறகு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை அந்த பவுலில் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஸ்லைசஸில் இருக்கிற ஸ்டார்ச் நல்லாவே குறையும். உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு சுத்தமான துணி டவல்லையோ இல்லைன்னா பேப்பர் டவல்லையோ போட்டு நல்லா காய விடணும். ஸ்லைசஸில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஸ்லைசஸ் நல்லா ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் காய விடணும்னா இந்த மாதிரி பேப்பர் டவல் வச்சு மேலே கூட இந்த மாதிரி அமுத்தி ஈரப்பதத்தை எடுத்துடலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும், அதாவது கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை பொரிக்கணும். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் ஸ்லைசஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அருமையான மொறுமொறு சிப்ஸ் தயாராக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வெறும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உப்பு காரம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி 2த்தையும் போட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சிப்ஸ் செய்ய பாவக்காயை மெலிசா கட் பண்ணணும். முதல்ல ஓரத்தில் கட் பண்ணுங்க. பாவக்காயை மெலிசா கட் பண்ண கத்தி யூஸ் பண்ணுங்க. ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஸ்லைசரில் கட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் மெலிசா வரல. ஸோ அதனால் நான் வந்து கத்தி வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். நான் 3 பெரிய பாவக்காயை இந்த மாதிரி ஸ்லைசஸை கட் பண்ணியிருக்கேன். நான் விதைகளோட தான் அங்கே கட் பண்ணியிருக்கேன். அதை எடுக்க தேவையில்லை. இதில் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இதை 2-3 தடவை கழுவணும். அப்போ தான் பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் குறையும். தண்ணியை வடிச்சிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பாவக்காய் துண்டும் நல்லா கோட் ஆகணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு ஈரம் இருக்குது, அதனால நான் தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாவக்காய் இப்போ ரெடி. பொரிக்க ஆரம்பிக்கலாம். அகல கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் பாவக்காய் துண்டுகளை தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் நல்ல சிப்ஸ் கிறிஸ்பியாக வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. பாவக்காயோட நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. பாருங்க இந்த பாவக்காய் சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ 2 அருமையான சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து காய்கறி இந்த மாதிரி பாவக்காவோ இல்லைனா உருளைக்கிழங்கு இருக்கும்போது நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் தரலாம். நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.